ஜெய் மா காளி, கொல்கத்தா வாலி, காலிக்கட்டின் இதிகாச மகத்துவம். காட்டின் முக்கியத்துவம். காளிகாட் என்பது மாகாளியின் அத்தகைய கோவிலாகும். இங்கு பக்தர்கள் மாகாளியின் பாதங்களை காண அனுமதிக்கப்படுவதில்லை. மேலும் காளி பூஜை நாளில் மாகாளி லட்சுமியின் வடிவத்தில் வழிபடப்படுகிறார். இதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்ன? பூரியில் உள்ள ஜெகநாதர் கோவிலை போலவே 12 வருடங்களுக்கு ஒருமுறை பிரம்மா என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் உயிருள்ள இதயம் இன்னும் துடித்து கொண்டிருக்கிறது. ஒரு ஜெகநாதர் சிலையிலிருந்து இன்னொரு சிலைக்கு மாற்றப்படுகிறது. இதேபோல் காளிகாட் கோவிலில் மாகாளியின் காலடியில் ஒரு சதி அங்கம் வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சதியங்கம் உண்மையில் என்ன? அது ஏன் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இரவு சனி ஆரத்தியின் போது மாகாளியின் நெற்றியில் வைஷ்ணவ திலகம் ஏன் பூசப்படுகிறது? இந்தியா, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் முழுவதும் பரவியுள்ள 51 சக்தி பீடங்களில் காளிகாட் கோவில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. காளிகாட் பீட நிர்ண தாண்டரின் கூற்றுப்படி காளிகாட் கொல்கத்தா சிவபக்தர்களுக்கு வாரணாசி மற்றும் கிருஷ்ண பக்தர்களுக்கு பிருந்தாவனம் முக்கியத்துவம் வாய்ந்தது. கொல்கத்தாவின் பிராந்திய தெய்வம் மா தக்ஷண காளிகா காளிகாட் காளி பாரியில் அமைந்துள்ளது. தேவி பாகவதம், ஸ்கந்த புராணம் மற்றும் லிங்க புராணம் ஆகியவற்றில் ஒரு விளக்கம் உள்ளது. இந்நேரத்தில் சதியின் உடல் பாகங்கள் பூமியின் பல்வேறு இடங்களில் விழுந்தன. மேலும் அந்த இடங்கள் சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்பட்டன. கங்கை கரையில் அமைந்துள்ள காளிகாட் மகாபீடம் சதி தேவியின் வலது பாதத்தின் 4 விரல்கள் விழுந்த இடமாகும். அப்போதிலிருந்து இந்த இடம் மகாபீடமாக மாறியது மற்றும் 51 சக்தி பீடங்களில் சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. காளிகாட் சக்தி பீடத்தின் பைரவர் நகுலேஸ்வர் மற்றும் தேவி சர்வ சித்ததாரி காளிகாமா. தந்திர சாஸ்திரத்தில் இந்த சித்த பீடம் காளிகாட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு இந்நகரம் கொல்கத்தா என்று பெயரிடப்பட்டது. 1690ஆம் ஆண்டில் கொல்கத்தா நகரம் அமைக்கப்பட்ட போது அது காளிகாட், சுதானூடி மற்றும் கோவிந்தப்பூர் ஆகிய 3 பெரிய கிராமங்களை கொண்டிருந்தது. இந்த கிராமங்களில் இது கோவிந்தப்பூரின் தெற்கு பகுதியில் கங்கையின் கிழக்கு கரையில் உள்ள காளிகாட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கங்கையின் பிரம்ம வடிவம் எப்போதும் இங்கு பாய்கிறது. காளிகாட்டில் காளிதேவியின் வெளிப்பாடு மற்றும் அவளுடைய மகிமையின் அளவு பற்றி உங்களுக்கு தெரியும். சத்திய யுகத்தின் பண்டைய காலங்களில் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்த போது படைப்பாளரான பிரஜாபதி பிரம்மா காளிகாட் என்ற புனித பூமிக்கு வந்து தவம் புரிந்தார். இதற்கு பிறகு பிரம்மா தனது தவத்தின் நினைவாக அதே இடத்தில் ஒரு கல் பலிப்பீடத்தை கட்டினார். சிலாவேதி பிரம்மவேதி என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் பல யுகங்களுக்கு பிறகு தென்னிந்தியாவின் நீலகிரி மலைகளில் உள்ள ஒரு புனித பாறையில் காளிதேவி நிறுவப்பட்டார். ஒரு நாள் இப்பாறையில் அமர்ந்து பிரம்ம நந்தகிரி என்ற ஒரு பெரிய முனிவர் நீண்ட நேரம் தவம் புரிந்தார். மூழ்கியிருந்த பிரம்மா நந்தகிரியின் முன் அன்னை காளையே தோன்றினாள். உலகத் தாயான காளையின் வடிவம் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் பிரம்மாவும் நந்தகிரியும் பயந்தனர். பின்னர் அன்னை காளி அவருக்கு 10 வயது மென்மையான கன்னியின் வடிவத்தில் தோன்றினார். அவர் பிரம்மா நந்தகிரியிடம் 2 வரங்களை கேட்கச் சொன்னார். மா காளியின் அருளால் பிரம்ம நந்தகிரி முதல் வரத்தை கேட்டார். அம்மா, இந்த பாறை தூணில் குமாரி வடிவத்தில் தரிசனத்திற்கு நான் உன்னை எப்போது அழைத்தாலும் நீ என் முன் தோன்றுவாய். இந்த புனிதமான காளிஷேத்திர காட்டை அடைந்த அந்த பெரிய முனிவர்கள் அங்கே பிரம்மாவினால் நிறுவப்பட்ட பிரம்ம வேதியை கண்டார்கள். அவர் அந்த இடத்தையே தனது தியானத்திற்கு தேர்ந்தெடுத்து பிரம்ம வேதியில் அமர்ந்து தீவிர தவத்தை தொடங்கினார். பல வருட தியானத்திற்கு பிறகு ஒரு இரவு மாகாளி ஆத்மாராம் பிரம்மச்சாரிக்கு குமாரி வடிவில் தோன்றினார். தென்னிந்தியாவின் நீலகிரி மலைகளிலிருந்து புனித பாறையை மாகாளி பல வருடங்களாக அமர்ந்திருந்த அதே பிரம்ம வேதியில் கொண்டு வரும்படி மாகாளி ஆத்மாராம் பிரம்மச்சாரியிடம் கட்டளையிட்டார். இதனுடன் பிரம்மானந்தகிரியை இந்த காளி கஷேத்திரத்திற்கு அழைத்து வருமாறு ஆத்மாராம் பிரம்மச்சாரியையும் கேட்டுக்கொண்டார். காளிதேவி தனது பக்தரான ஆத்மாராமிடம் இந்த பிரம்மவேதிக்கு அருகிலுள்ள புனித ஏரியில் தென்மேற்கு மூலையில் தனது வலது பாதத்தின் 4 விரல்கள் கற்கள் வடிவில் இருப்பதாக கூறினார். பைரவ நகுலேஸ்வரர் அங்கேயே வசிக்க வேண்டும் என்று தேவி கட்டளையிட்டாள். தேவி ஆத்மாராம் பிரம்மச்சாரிக்கு பைரவ நகுலேஸ்வரரை பற்றி அனைவருக்கும் சொல்லி அவரையும் இந்த மகத்தான ஸ்ருதியின் ஒரு பகுதியாக மாற்றும்படி அறிவுறுத்தினார்.
தேவியின் கட்டளைகளை பின்பற்றி ஆத்மாராம் பிரம்மச்சாரி முதலில் நீலகிரி மலைகளுக்கு சென்று மந்திரவாதிகள் சொன்ன அனைத்தையும் பிரம்மானந்தரிடம் கூறினார். சித்த புருஷ பிரம்மானந்தகிரி தியானத்தில் அமர்ந்திருந்த போது தேவி விவரித்த அனைத்து காட்சிகளையும் கண்டு அவை உண்மை என்பதை கண்டறிந்தார். காளி தேவியின் உத்தரவின் பேரில் பிரம்மானந்தகிரி மற்றும் ஆத்மாராம் பிரம்மச்சாரி இருவரும் அந்த மகா பவித்திர பாறையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் ஈடுபட்டனர். பாறை வேகமாக பறக்கத் தொடங்கியதை அவர் உணர்ந்தார். இருவரும் தியானத்தில் முழுமையாக மூழ்கி இருந்தனர். தேவியின் கட்டளைகளை பின்பற்றி கண்களை திறந்தபோது அவர் காளி பீடத்தின் காளி படித்துறையை அடைந்திருப்பதை கண்டார். இதன் பிறகு தேவியின் கட்டளையின்படி இருவரும் பக்தியுடன் சேர்ந்து 12 கைகள் நீளமான புனிதமான பிரம்மவேதியில் அந்த மிகவும் புனிதமான ஸ்திலாஸ்தம்பத்தை நிறுவினர். ஸ்திலாஸ்தம்பம் நிறுவப்பட்டவுடன் ஆதி கங்கை கரையில் காளிதேவியின் முகம் ஒரு அமானுஷ்ய வடிவத்தில் தோன்றியது. புராணங்களில் பிரம்மாவால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த திவே முக மண்டலம் அது காலம் மற்றும் இடத்தின் எல்லைகளை கடந்து பிரம்மாவின் ஆசீர்வாதத்தோடு பூமியில் இறங்கியிருப்பது போல. பின்னர் பிரம்மானந்தகிரியும் ஆத்மாராம் பிரம்மச்சாரியும் மகா காளியின் தினசரி சேவை மற்றும் வழிபாட்டிற்காக ஒரு குடிசையை கட்டினார்கள். இந்த குடிசையின் கிழக்கே ஒரு சிறிய ஏரி இருந்தது. அது காளிரத் என்று அழைக்கப்பட்டது. சைத் மாதத்தில் ஒரு நாள் காலை பிரம்மானந்தகிரி பூஜைக்காக பூக்களை சேகரிக்க புறப்பட்டார். உதியாவின் இஷான் மூலையின் அடர்ந்த காட்டை அடைந்தவுடன் அவர் ஒரு அற்புதமான காட்சியை கண்டார். ஒரு பசு அசையாமல் நின்றது. அதன் மடியிலிருந்து பால் கசிந்து ஆழமான தொட்டியில் விழுந்தது. பிரம்மானந்தகிரி கழுதையை நோக்கி பார்த்தார். கழுதைக்குள் ஒரு தடிமனான கருப்பு பாறை வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த பாறையில் பால் விழுவதையும் கண்டார். இந்த காட்சியை கண்ட பிரம்மானந்தகிரி மனதில் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தார். அவர் தியானம் செய்து இது ஒரு சாதாரண பாறை அல்ல, மாறாக மாகாளி பைரவ நகுலேஸ்வரரின் லிங்கம் என்பதை புரிந்து கொண்டார். பின்னர் ஆத்மாராம் பிரம்மச்சாரி இந்த இடத்தின் காட்டை அழித்து பைரவ நகுலேஸ்வர் மகாதேவருக்கு தொடர்ச்சியான வழிபாடு மற்றும் சேவைக்கு ஏற்பாடு செய்து அதன் மீது ஒரு குடிசையை கட்டினார். ஆனால் ஒரு நாள் பிரம்மானந்தகிரி மற்றும் ஆத்மாராம் பிரம்மச்சாரி ஆகியோர் காளி வீதியின் கிழக்கு திசையில் ஒரு அற்புதமான காட்சியை கண்டனர். அந்த கருப்பு கம்பியில் வைரம் போன்ற ஒரு பிரகாசம் இருந்தது. இக்காட்சியை கொடுத்ததன் மூலம் ஆத்மாராம் பிரம்மச்சாரி காளி தேவியின் அறிவுரைகளை நினைவு கூர்ந்தார். மேலும் இது காளி தேவியால் இயக்கப்பட்ட குறிப்பிட்ட இடம் என்பதை பிரம்மானந்தகிரியும் உணர்ந்தார். பின்னர் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அன்னை காளியின் நாமத்தை உச்சரித்துவிட்டு ஆற்றில் குதித்தனர். சதி யோகத்தின் புனித வலது கால் விரல்களின் 4 விரல்களையும் அவர் தடியின் அடியிலிருந்து கவனமாக எடுத்தார். காளிகட் படித்துறையின் அற்புதமான இரகசியங்கள். காளியின் அருளால் சதியின் வலது பாதம், அதாவது வலது பாதத்தின் 4 விரல்கள் இந்த உலகில் முதல் முறையாக தோன்றின. அடுத்த நாள் சுபக்குழியில் யாத்திரை பூர்ணிமா திதி நாளில் அந்த மிக தெய்வீக பொருளை குளிப்பாட்டி அதை வணங்கிய பிறகு மாகாளியின் அறிவுறுத்தல்களின்படி அதை பலிபீடத்தின் நெருப்பு மூலையில் வைத்தார். அப்போதிருந்து ஒவ்வொரு ஸ்நான யாத்திரை நாளிலும் தேவியின் இந்த 4 விரல்களும் குளிப்பாட்டப்பட்டு வணங்கப்படுகின்றன. தற்போது இந்த விரல்கள் மாகாளி சிலையின் முன் மூலையில் உள்ள இரும்பு பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. சதியின் வலது பாதத்தின் இந்த 4 விரல்களும் கல்போல் தோற்றமளிக்கின்றன. அவை தோராயமாக 6 கிலோ 65 கிராம் எடை கொண்டவை. ஆத்மாராம் பிரம்மச்சாரியின் மரணத்திற்கு பிறகு புவனேஸ்வர் சக்கரவர்த்தி காளி கோவிலின் பூசாரியானார். அவருக்கு உமாதேவி என்ற மகள் இருந்தாள். அவள் குடும்பத்தின் ஒரே வாரிசு. அந்த நாட்களில் புவனேஸ்வர் சக்கரவர்த்தி பவானிதாஸை சந்தித்தார். பவானிதாஸ் புவனேஸ்வர் சக்கரவர்த்தியிடம் ஒரு கோரிக்கை விடுத்தார். நான் உங்களிடம் தீட்சை பெற்று உங்களிடம் சீடனாக விரும்புகிறேன். நீ சீடனாக விரும்புவது ஒரு பெரும் சாதனை. முதல் கட்டளை, நீ சாக்த மந்திரத்தில் தீட்சை பெற வேண்டும். 2வது கட்டளை, என் மகள் உமாதேவியை மணக்க வேண்டும். பவானிதாஸ் 2 கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டார். பவானிதாஸ் முதலில் சாக்த மந்திரத்தில் தீட்சை பெற்று உமாதேவியை மணந்தார். ஆனால் பவானிதாசுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருந்தார். பின்னர் அவர் காளிக்காட்டில் அவருடன் சேர்ந்தார். காளிக்காட்டில் அனைத்து தாந்திரீகர் மற்றும் கபாலி மக்களும் மட்டுமே வழிபட்டு வந்தனர். ஆனால் பவானிதாஸ் வந்த பிறகு அவரது குடும்பத்தினர் பூஜையை பொறுப்பேற்றனர். அங்கு விஷ்ணுவின் சிலை வைக்கப்பட்டுள்ளது.
இந்த சிலையை யாரும் பார்க்க அனுமதி இல்லை, ஏனெனில் இது அவர்களின் குடும்பத்தின் குலதெய்வமான வாசுதேவரின் சிலை. இரண்டாவது பொருள் மதுசூதன் என்று அழைக்கப்படும் ஷாலிகிராம கல். மூன்றாவது விஷயம் ராதாகிருஷ்ணர் கோவில். இது ஷாம் ராய் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் பூஜையின் போது பவானிதாஸ் மாகாளியை வணங்குவதற்காக வைத்திருந்த தட்டில் இருந்த குங்குமம் சந்தன மரமாக மாறியதை கவனித்தார். இதை பார்த்து பவானிதாஸ் ஆச்சரியப்பட்டார். அவர் ஷாம்ராயின் கோவிலுக்கு சென்று பார்த்தபோது அங்கு வெள்ளை சந்தனத்திற்கு பதிலாக சிவப்பு குங்குமம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் காளியும் கிருஷ்ணரும் உண்மையில் ஒன்றுதான் என்பதற்கு சிறந்த சான்றாகும். இரவு படுக்கைக்கு முன் ஆரத்தியின் போது தாயாரின் நெற்றியில் வைணவ திலகம் பூசப்படுகிறது. இத்திலகத்தின் வடிவம் 2 வைரங்களை போன்றது. இது சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்பதை காட்டுகிறது. பவானிதாஸின் மகனும் பேரனும் அனைத்து கடவுள்களின் செல்வத்தையும் அனுபவிக்கும் மகிழ்ச்சியை பெற்றனர். இந்த குடும்பம் தலைமுறை தலைமுறையாக மாகாளிக்கு சேவை செய்து வந்தது. 5வது நபர் வரை பவானிதாசுக்கு சக்கரவர்த்தி என்ற பட்டம் இருந்தது. அவர்களின் 6வது புருஷ் சம்பூர்ண காளிகாட்டில் பட்டம் பெற்றார். வருடாந்திர உற்சவத்தில் குளியல் யாத்திரை, ஜன்மாஷ்டமி, சாரதிய மகா அஷ்டமி, காளி பூஜா, ராமநவமி ஆகிய பண்டிகைகள் ஒவ்வொரு ஆண்டும் வங்கதேசத்தில் கொண்டாடப்படுகிறது. முன்பு ஆத்மாராம் பிரம்மச்சாரி மற்றும் பிரம்மானந்தகிரி ஆகியோரால் கட்டப்பட்ட குடில் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மாகாளியின் மரக்கோவில் கட்டப்பட்டது. கிபி 1799 பிடிஷாவின் ஜமீன்தாரரான சபர்ணா சௌத்ரியின் மகன் சந்தோஷ் ராய் பழைய மரக்கோவிலை இடித்துவிட்டு புதிய காளிக்கோவிலை கட்டத் தொடங்கினார். இந்த கோவிலின் கட்டுமானத்திற்காக சந்தோஷ் ராய் 25,000 ரூபாய் நன்கொடை அளித்திருந்தார். இந்த பணம் மாகாளியின் தற்போதைய நிரந்தர கோவிலின் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டது. இதன் கட்டுமானம் 10 ஆண்டுகள் எடுத்து 1809ஆம் ஆண்டில் நிறைவடைந்தது. இதன் மொத்த செலவு 30,000 ரூபாய் ஆகும். இந்த மாகாளி கோவில் வடக்கிலிருந்து தெற்கு திசை வரை பரவி உள்ளது. இது ஒரு பிகா, 11 கதா மற்றும் 3 சத்த நிலங்களை கொண்ட மொத்தம் 2087 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அதில் 8 காத்தான்களில் கட்டப்பட்ட ஒரு காளி கோவில் உள்ளது. இந்த கோவிலின் உயரம் தரையிலிருந்து 60 அடி உயரத்திலும் அதன் உட்புற பகுதி தோராயமாக 50 அடி உயரத்திலும் உள்ளது. காளிமாதா சிலைக்கு 3 பெரிய கண்கள், 4 கைகள் மற்றும் நீண்டு நீட்டிய நாக்கு உள்ளது. இந்த சிலை குஷ்டி கல்லால் ஆனது மற்றும் இரட்டை துறவிகளான ஆத்மாராம் பிரம்மச்சாரி மற்றும் பிரம்மானந்தகிரி ஆகியோரால் நிறுவப்பட்டது. சிலையின் நாக்கும் கண்களும் தங்கத்தால் ஆனவை. இந்த சிலையின் சிறப்பு என்னவென்றால் இது மற்ற காளி கோவில்களின் சிலைகளிலிருந்து வேறுபட்டது. தேவியின் ஒரு கையில் ஒரு கரக் உள்ளது. இது தெய்வீக தியானத்தின் அடையாளமாகும். மற்றொரு கையில் அசுர மன்னன் ஷும்பின் தலை உள்ளது. இது அகங்காரத்தின் அடையாளமாகும். மற்ற 2 கைகளும் ஆசீர்வாதம் மற்றும் அபய முத்திரைகளில் உள்ளன. இந்த தெய்வீக தியானத்தின் மூலம் அகங்காரத்தை அழிப்பதன் மூலம் முக்தியை அடைய முடியும் என்பதை குறிக்கிறது. சதி உறுப்பு தேவியின் சிலையின் பீடத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதால் இங்கே தேவியின் பாதங்கள் காட்டப்படவில்லை. இங்கே ஆங் தேவிக்கு வலது பாதத்தின் 4 விரல்கள் உள்ளன. இந்த காரணத்தினால் தேவியின் பாதங்களை வெளிப்படுத்த முடியாது. ஒவ்வொரு வருடமும் கோவில் ஒரு நாள் மூடப்படும். கோவிலின் வயதான பூசாரி கண்கள் கட்டப்பட்ட நிலையில் மா சதியின் கால் விரல்களை எடுத்து அதே குளத்தில் அவளை குளிக்கச் செய்த பிறகு பூஜை செய்கிறார். இந்த பயிற்சி ஸ்நான யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வழக்கம் மகா பௌர்ணமி நாளில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த விழா ஜெகநாதர் தெய்வத்தின் நீராட்டு ஊர்வலத்திற்கு முன்பு கொண்டாடப்படுகிறது. மாகாளியின் சிலை தோராயமாக 5 அடி உயரம் கொண்டது மற்றும் எப்போதும் விழித்திருக்கும் நிலையில் உள்ளது. பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து 11 மணி வரை பூஜை வழக்கமாக நடைபெறும். பிரம்ம முகூர்த்தத்தில் மகா காளிக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டு காலை பூஜை ஆரம்பமாகிறது. காலை நெய்வேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. காலை 8 மணிக்கு நடைபெறும் தினசரி பூஜையின் போது பழங்கள் மற்றும் இனிப்புகளால் பிரசாதம் வழங்கப்படுகிறது. பிற்பகல் 3 மணிக்கு கோவில் சுத்தம் செய்யப்பட்ட பிறகு மாலை 4 மணிக்கு மாதாவுக்கு உணவு படைக்கப்பட்டு காலை 11 மணிக்கு கோவில் கதவுகள் மூடப்படும். இந்நேரத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பண்டிகைகளின் போது சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. காளி பூஜையின் போது மாகாளி லட்சுமி வடிவில் வழிபடப்படுகிறார். இந்நாளில் பக்தர்கள் மாகாளியையும் அவளுடைய லட்சுமி வடிவில் காளியையும் வணங்குகிறார்கள். இந்த பாரம்பரியம்
காளிகாட்டின் காளி கோவிலில் சிறப்பு வாய்ந்தது. பல பக்தர்கள் இந்த கோவிலில் நீண்ட சாதனா செய்துள்ளனர். காளி படித்துறையின் தெற்கே தியாக தலத்தின் ஹரி கதை ஒன்று உள்ளது. யக்யகுண்ட் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ளது. கெவாடா தலா தகனக்கூடம் காளிகாட்டின் தென்மேற்கில் அமைந்துள்ளது. முன்னதாக காளி கோவிலுக்கு முன்னால் உள்ள கங்கா காட் அருகே தகனம் செய்யப்பட்டது. இந்த தகனக்கூடம் கங்கையின் கிழக்கு கரையில் உள்ளது. இங்கு அமைந்துள்ள இந்த தகன மைதானம் பண்டைய காலங்களிலிருந்து தாந்திரீக சாதனங்களின் மையமாக இருந்து வருகின்றது. கோலாச்சார், வாமாச்சார், அகோரி, கவாலி மற்றும் கரால் சாதகர்கள் தங்கள் சாதனங்களை இங்கே முடித்து வந்தனர். ஒரு காலத்தில் இங்கு நரபலிகள் செய்யப்பட்டன. இவ்விடம் ஜாக்ரித் மகா சம்ஷன் தினசரி சப்தா இங்கு நடைபெறுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், லோக்நாத் பிரம்மாச்சாரி, பாமா கைபா, சுவாமி விவேகானந்தர் மற்றும் மகானந்த் கிரி ஆகியோர் இந்த தகன மைதானத்துடன் தொடர்புடையவர்கள். நண்பர்களே, இதுதான் மகாதீர்த்த காளி படித்துறையின் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்தை கீழே தெரிவிக்கவும். இந்த வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எங்களுடன் இணைந்திருங்கள்.